அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய பதிவு இன்றைய நாளில் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கார். பொதுவாக ஆரம்ப காலங்களில் அரசமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் பதவியேற்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலங்களில். அப்போது இந்த அரசமைப்பதற்கு பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் அழைத்து அந்த நாளை பார்த்து இந்த நாள் உகந்த நாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, கிரகங்கள் மனுஷால பிரபஞ்சத்தை ஆட்சி செய்தாலும் கூட ஒரு நாட்டில் ஒரு மனுஷால தான் ஆட்சி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த மக்களெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, அந்த அரசாளக்கூடிய மன்னன். இப்போ ஆரம்ப காலங்களில் அரசனாக இருந்தாங்க. இப்போ மக்களாட்சி வந்ததுக்கு பிறகு முதன்மை மந்திரி, பிரதம மந்திரி இப்போ நம்ம சேர்க்கிறோம். ஆக இன்றைய பதவியேற்பு நாள் சரியான நாளா அப்படின்னா கொஞ்சம் சுமாரான நாள் தான். ஏன் அப்படின்னா, இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. தேதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் தேதியில் 27ஆம் தேதி. ஆக தேதி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு அஷ்டமி தேதியாக இருக்கிறது. 11 மணி வரைக்கும் இருக்கிறது. அதோட யோகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மரண யோகமாகிறது. அதே போல் சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு கும்பத்தோட சம்மந்தப்படுறார். அப்போது அவர் பதவி ஏற்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா 10 காலுக்கு மேலே தான் அவர் பதவி ஏற்கிறார். நான் பார்த்த நேரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஏற்கக்கூடிய லக்னமானது கடக லக்னம். அப்போ அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா 8ஆம் இடத்துல சம்மந்தப்படுறார். ராகுவோட சம்மந்தப்படுறார். சனியனுடைய வீட்டில் சம்மந்தப்படுறார். அப்போ சனியனுடைய வீட்டில் சம்மந்தம் பண்ணும்போது லக்னா அதீதமான சிரமத்தை ஏற்கக்கூடிய நாள்களாக அமையும். பம்பு தும்பு வழக்குன்னு சொல்லல, இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்துறது. அதே போல் 6ஆம் இடங்கிறது சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம், எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ அந்த ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி அவரும் 12 போய் மறைகிறார். ஆக இப்பேற்பட்ட நாளில் அவர் பதவி ஏற்றிருக்கார். கொஞ்சம் பண்ணிடலாம். ஏன்னா உடல் சம்பந்தப்பட்டவனும் மனோகாரகனும் உயிர் சம்பந்தப்பட்டவனும் யார் அப்படின்னா லக்னாதிபதி. அப்போ அந்த லக்னாதிபதி 8ஆம் இடத்துல மறையும் பொழுது திடகார்த்தமான செயல்களை பண்ண முடியுமா